ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரத்தில் ஆபாச பேச்சாளர் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாநில அம்மா பேரவை செயலாளர் வீரகுமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை பெண்கள் காலணிகளை கொண்டு அடிக்க முயன்ற நிலையில் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக அதை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குழந்தை பசிக்காக அழுததால் வெளியேற கதவை திறக்குமாறு ஆந்திர பெண் ஒருவர் கெஞ்சியும் கோவில் ஊழியர்கள் கதவை திறக்க மறுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியினர் எவ்வளவோ வற்புறுத்தியும் கதவை திறக்க முடியாது என ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்தனர். பணம் கூட தருகிறேன், எங்களை வெளியே விட்டுவிடுங்கள் என கெஞ்சியும் கேட்டை திறக்க மறுத்த ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் கோவில் ஊழியர்கள் அராஜகத்துடனும் அலட்சியத்துடனும் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். చిన్న పిల్లలకి ఎలా ఉన్నారు?